கார்த்திகை தீபம் கதைக்களத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அண்ட் ஒரு ஃபேமஸான ஒருத்தவங்க என்ட்ரி கொடுக்க போறாங்க. அது எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கான இந்த வீடியோல பார்த்துடலாமா? ஸோ கார்த்திகை தீபத்துல யார் ஸ்பெஷல் என்ட்ரியா வர போறாங்கன்னா, சுதா சந்திரன். இவங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜய் டிவில தெய்வம் தந்த வீடா இருந்தாலும் சரி, இல்ல நாகினியில வில்லியா இருந்தாலும் சரி, அவ்வளோ சூப்பரா யமுனாவா நடிச்சிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு சீரியல்ஸோட நடிப்பு அரக்கினா இவங்களை சொல்லலாம், சுதா சந்திரனை. பிகாஸ் எக்ஸ்ட்ரீம்லி காமெடி ரோலா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸ்ட்ரீம்லி நல்லா டெரரா இருந்தாலும் சரி, செம்மையா நடிச்சிருப்பாங்க. நான்லாம் இவங்களோட ரொம்ப பெரிய ஃபேனுன்னு தான் சொல்லி ஆகணும். நடிப்புல அவ்வளோ பட்டையை கிளப்புவாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துலதான் இவங்க கார்த்திகை தீபம்ல என்ட்ரி கொடுக்க போறாங்க. அஸ் அ மினிஸ்டரா, அமைச்சரா வர போறாங்க. இப்ப வரைக்குமே இவங்க ஸ்பெஷல் என்ட்ரியா வராங்களா, இல்ல கதைக்களத்திலே ஒரு அங்கம் ஆகுறாங்களான்னு சொல்லி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பெஷல் என்ட்ரியா கொடுத்தாங்கன்னா சீரியஸான நல்ல கேரக்டரா கொண்டு வருவாங்க, ஹெல்ப் பண்ற மாதிரி. பட் கதைக்களத்தோட பொருந்துற மாதிரி பெர்மனண்டா வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா சுதா சந்திரனை வில்லியா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட வில்லியா போட்டாங்கன்னா கதைக்களத்துல இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். பிகாஸ் சுதா சந்திரன் எப்பயுமே டெரர் பீஸா காமிச்சா அவ்வளோ ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி, பெர்மனன்சியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சுதா சந்திரனை வில்லியா தான் போடுவாங்க. பட் ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நல்ல ரோல்ல காமிச்சிட்டு போலாம். ஆனா கண்டிப்பா இவங்க வர்றதுனால கதைக்களத்துல பலவிதமான ட்விஸ்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி பாவம் அந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி பிரியாராமன் மேமுக்கு ஒரு சீரியஸான ரோல் கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். பிகாஸ் செம்பருத்தியில ஆதி பார்வதிக்கு நான் ஃபேனோ இல்லையோ, ஆனா இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அடைக்கு ஃபேனு. நான் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாங்க மேம் அகிலாண்டேஸ்வரியா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல திரும்பி இந்த மாதிரி ஒரு சீரியல் என்ட்ரி கொடுத்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன் பிரியாராமன் மேம் நடிக்க மாட்டாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஜீ தமிழுக்கு என்னாச்சுன்னே தெரியல. முன்னாடியாவது வாரத்துக்கு ஒரு தடவையாவது ப்ரோமோ போடுவாங்க ஒவ்வொரு சீரியலுக்கும். இப்பெல்லாம் ப்ரோமோவே கண்ணுல காமிக்கிறது இல்ல. பாவம் கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் எல்லாம் கதறாங்க, எப்படா ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணுவீங்க. ப்ரோமோ ஜீ தமிழ்ல போடாதனாலதான் சேனலோட டிஆர்பி ரேட்டிங் அடி வாங்குது. மத்த சேனல் எல்லாம் போய் பாருங்க, அடிக்கடி ப்ரோமோ போடுறாங்க சீரியலுக்கு. ஆனா இப்பெல்லாம் ஜீ தமிழ் ப்ரோமோவே போடுறது இல்லை. என்னாச்சுன்னு சொல்லி தெரியல, ஏன் இப்படி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பா ப்ரோமோ போடாதனால டிஆர்பி அடி வாங்குமான்னு கேட்டா கண்டிப்பா வாங்கும். பிகாஸ் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாதான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி மோஸ்டா பார்ப்பாங்க. ஸோ பார்ப்போம், சுதா சந்திரனோட என்ட்ரி கார்த்திகை தீபம் கதை காலத்துல எந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி வரும்னு சொல்லி. மீண்டும் மற்ற வீடியோல உங்களை பாக்குறேன் மக்களே. பை பாய்.